Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பொன்னாங்கண்ணி கீரை கடையல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரை எடுத்து ஒரு கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 5 காஞ்ச மிளகாவை 2ஆ கிள்ளி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 6 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையை கிள்ளி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைவிட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊத்திட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இப்போ தாளிக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வடகம் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த வடகம் போட்டால் செம்ம டேஸ்டா இருக்கும், அதுவும் இல்லாம நல்லா வாசனையாவும் இருக்கும். அப்புறம் இதை போட்ட பிறகு 10 பல் பூண்டை உரிச்சு நல்லா நசுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சிம்ல வச்சு வறுக்கணும். லைட் ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். இங்க பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப கீரை குழம்புல மிக்ஸ் பண்ணலாம் வாங்க. இப்ப குக்கரை ஓபன் பண்ணிட்டு மண்சட்டியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஊத்தின பிறகு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். நல்லா கடைஞ்ச பிறகு நம்ம தாளிச்சதை இதுல கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் கொட்டின பிறகு இந்த மத்து வச்சு இன்னொரு வாட்டி நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பொன்னாங்கண்ணி கீரை கடையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, நல்லா ருசியா இருக்கும். இந்த கீரை குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.